Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் PGTRB இங்கிலீஷோட நியூ சிலபஸில் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயமோட மினிமம் மெட்டீரியல் அப்படின்ற நியூ டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் வித் ஒன்லைனரோட. பிஃபோர் கெட்டிங் இன் டு த டாபிக், நம்மளோட சேனல் நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நியூவாக ஆட் ஆகிருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக நிறைய டாபிக்ஸில் கண்டென்ட் கொடுத்துட்ருப்போம். 5 minutes லிட்ரேச்சரில் இருந்து, சண்டே ஸ்பெஷலில் இருந்து, இந்த மாதிரி வேரியஸ் டாபிக்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அண்ட் இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஃபார் அஸ் PGTRB எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டென்ட்டை படிக்கணும், அதுதான் ஸ்ட்ரக்சரே. ஆனால் இந்த மாதிரி மினிமம் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்குள்ளே க்ரியேட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி சீக்கிரமாக அந்த கண்டென்ட்டை அந்த டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அது ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுக்காகத்தான். அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட்டை மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ PGTRBயில் இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட்டோட ஃபஸ்ட்டு போயம் ஜான் மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட்டு புக் 9 கொடுத்துருப்பாங்க. ஸோ மில்டனை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸு, பேசிக்காக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு பார்க்குறோம். டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸோ அதே மாதிரி பம்பாஸ்டிக் லாங்குவேஜோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆஸ் ஃபார் அஸ் பார்த்ததுமே நமக்கு ஈஸியாக கன்வே ஆகிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஃபுல் நேம் ஜான் மில்டன். அவரோட பேரண்ட்ஸ் பார்க்குறோம், ஜான் மில்டன், சாரா ஜெஃப்ரி. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நேம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு கிடையாது இல்லைங்களா? எதுலேயுமே எந்த PGTRB எக்ஸாம்லேயுமே இது வரைக்கும் ஒரு ஆத்தரோட பேரண்ட் நேம் கேட்டிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ஃபோ என்ன அப்படின்னா, ஜான் மில்டனோட அப்பா பேருமே பார்த்திங்கன்னா ஜான் மில்டன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷனாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவரோட டைம் பீரியட் 1608 1674 வரைக்குமானது. ஆக்குபேஷன் இஸ் எ போயட், இன்டெலெக்சுவல் அண்ட் முக்கியமாக அவர் ஒரு சிவில் சர்வெண்ட்டு. ஏன் சிவில் சர்வெண்ட்டு முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஆல்ரெடி 2001 2003லலாம் பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வெண்ட்டை ரிலேட் பண்ணி கேள்விகள் வந்திருக்குது. ஓகே, அவரோட பீரியட் பார்க்குறோம் 17th century. ஜான்ரா பார்த்திங்கன்னா போயட்ரி, பேம்ப்ளெட்ஸு அண்டு ட்ரீடைஸு. அண்டு சப்ஜெக்ட் ரிலீஜியஸ் அண்டு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் தான் அவரோட மெயின் சப்ஜெக்டாக இருக்குது. அவரோட லிட்ரரி மூமெண்ட்டு ரெனைசன்ஸ். ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே 17th century கனெக்ட் ஆகுது. அண்டு அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸை பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் ஒரு எபிக் போயம், அண்டு ஆரியோபெஜட்டிகா பேம்ப்ளெட், அண்டு லிசிடஸ் பாஸ்டோரல் எலிஜி அவரோட ஃப்ரெண்டுக்காக எழுதியிருப்பார் இல்லைங்களா. அண்டு சாம்சன் ஆகோனிஸ்டஸ் அது ஒரு ட்ராஜிக் க்ளோசட் ட்ராமா அப்படின்னு அதோட ஜான்ராவை பார்க்குறோம். அண்டு லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் ஜான் மில்டனுக்கு தெரியுது. அதாவது லாட்டின், க்ரீக்கு, ஹீப்ரூ, ஃப்ரெஞ்சு, டச்சு, ஸ்பானிஷு அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ். இது எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு ஜான் மில்டன். அண்டு மூவ் ஆன் டு பேரடைஸ் லாஸ்ட் புக் 9. நமக்கு PGTRB சிலபஸில் பார்த்திங்கன்னா புக் 9 ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. வேறஸ் UGTRBயில் பார்த்திங்கன்னா ஒரு சில லைன்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் நமக்கு அந்த ஃபுல் புக்கோட இன்ஃபர்மேஷன்ஸு எது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஸோ அந்த இன்ஃபோ பார்க்கலாம். பப்ளிஷ்ட் இயர் பார்க்குறோம். ஃபஸ்ட் எடிஷன் 1667 பப்ளிஷ் ஆகுது. 10 புக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்டு செகண்ட் எடிஷன் பார்த்திங்கன்னா 1674 பப்ளிஷ் ஆகுது. அப்போ 12 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்படி அந்த 12 புக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, புக் 7 இருந்தும் புக் 10 இருந்தும் ஸ்ப்ளிட் பண்ணி 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால நமக்கு செகண்ட் எடிஷனில், அதாவது 1674 12 புக்ஸ் கிடைக்கிது. இதோட டைப் எபிக் போயட்ரி அண்ட் ஜான்ரா அஃப்கோர்ஸ் கிறிஸ்டியன் மித்தாலஜி அண்ட் அலிகோரி. லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா blank verseல எழுதியிருக்காங்க. அண்டு இந்த blank verse அப்படின்ற கேள்வியுமே கேட்டிருக்காங்க.
அடுத்து அதோட மீட்டர் பார்க்குறோம், அயாம்பிக் பென்டாமீட்டர். இன்னொரு முக்கியமான இன்ஃபோ பார்த்திங்கன்னா பேரடைஸ் லாஸ்ட்லேயே இருக்கிறதுலையே ஷார்ட்டஸ்ட் புக் எதுன்னா புக் 7 அண்டு லாங்கஸ்ட் புக் எதுன்னு பார்த்திங்கன்னா புக் 9 நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த 12 புக்கு வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அதோட ஒன் லைனு ஜிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு பார்க்குறோம். எப்படி வந்து நமக்கு வந்து ஓல்டு சிலபஸில் ஃபேரி குயினில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா புக்குக்குமே வந்து என்னென்ன ஜிஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா ஒரு முறை, அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய புக் இன்ஃபோஸ் வந்து பார்க்குறோம். புக் 1ல் சாட்டன் அண்ட் த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் ரேலி இன் ஹில் டு பிளாட் ரிவெஞ்ச் அகெயின்ஸ்ட் காட். கடவுளுக்கு எதிராக வந்து சேட்டனும் அந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸும் வந்து ரெபல் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு புக் 1. புக் 2ல் பார்த்திங்கன்னா சாட்டன் ஜேர்னிஸ் த்ரூ டு ஃபைண்ட் எர்த் அண்ட் கரப்ட் மேன்கைண்ட். அண்ட் தென் புக் 3ல் God foresees man's fall and the Son offers to redeem humanity. And then book 4ல் Saturn enters Eden, observes Adam and Eve and plans their temptation. And book 5ல் Raphael warns Adam and Eve of Saturn's rebellion and its dangers. அதுக்கப்புறம் புக் 6ல் பார்த்தீங்கன்னா Raphael recounts the war in heaven and Saturn's defeat by the sun. இவங்கெல்லாம் யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு அடுத்தடுத்து இருக்குது. And then book 7 Raphael describes the creation of the world by the Son of God. And book 8 Adam shares his experience and love for Eve with Raphael. And then book 9 Saturn as a serpent tempts Eve to eat the forbidden fruit, leading to mankind's fall. And then book 10 God judges Adam and Eve. Saturn and his followers are punished. Book 11 Michael reveals humanity's future to Adam, preparing them for exile. And then book 12 Michael offers hope through the promise of Isaiah and Adam and Eve leave Eden. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 12 புக்ஸில் இருக்கக்கூடிய சினாப்சிஸ் ஆர் ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் பர்டிகுலர்லி புக் 9ஓட ஒன் லைனர் பார்க்குறோம். அதாவது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து டில் த எண்டு வரைக்கும் ஒன் லைனர்லேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸு கவர் ஆகும். புக் 9 கன்சிஸ்ட் ஆஃப் 1189 lines. First point, book 9 deals with the climax of Adam and Eve's story and Adam and Eve's disobedience and the fall of man. என்ன இந்த புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆடம் அண்ட் ஈவோட ஸ்டோரியும் அவங்களோட டிசோபீடியன்ஸும் ஃபால் ஆஃப் மேன், இதுதான் வந்து மெயினாக இந்த புக்கில் வந்து கவர் ஆகிருக்குது. அதாவது மில்டன் இன்வொர்க்ஸ் யுரேனியா த செலஸ்டியல் பேட்ரனஸ். அதாவது மில்டன் பார்த்திங்கன்னா இந்த புக் 9 எழுதும்போது அவருக்குள்ளவே ஒரு பயம் இருக்கும். நம்ம வந்து இதை கரெக்டாக எழுதி முடிப்போமா முடிக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கும்போது மியூசஸை வந்து இன்வொர்க் பண்ணும்போது யுரேனியாவை வந்து இன்வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ மில்டன் இன்வொர்க்ஸ் யுரேனியா த செலஸ்டியல் பேட்ரன்ஸ். The story begins with Saturn and his devils. Next, Saturn is one of the most powerful archangels. Saturn வச்சு தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் Saturn தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்ச்சேஞ்சல்ஸும் கூட. அண்ட் ஹியர் கம்ஸ் த கொஸ்டின். அதாவது பேரடைஸ் லாஸ்டோட ஹீரோ யார் அப்படின்னு கேட்கும்போது Saturn அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு Saturnக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், Saturn was jealous of God's son. And next point, Saturn leads to a rebellion against God. அவங்களுக்குள்ளவே வந்து சண்டை வந்துடும் இல்லையா. ஸோ வந்து கடவுளையே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தகுதி தனக்கு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு Saturn வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ணும். Saturn banished from the Garden of Eden. ஸோ அங்கேருந்து வெளிநடத்தப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மில்டன் டிஸ்கிரைப்ஸ் த அன்ஃபோல்டிங் ஈவெண்ட்ஸ் இன் புக் 9 ஆஸ் எ ட்ராஜடி. அவர் வந்து புக் 9 வந்து அந்த அன்ஃபோல்டு ஈவெண்ட்ஸை வந்து எப்படி சொல்கிறாருன்னா ஒரு ட்ராஜடியாக தான் வந்து விவரிக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், Adam is created as perfect, beautiful, innocent and wise. ஸோ ஆடமோட க்ரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஆஸ் வெல் அஸ் ஒரு இன்னசென்ட், அதாவது ஒரு புத்திசாலித்தனமான அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஆடமோட க்ரியேஷன் இருக்குது. ஆடம் இஸ் கிரேட்டர் தேன் ஈவ் இன் விஸ்டம் அண்ட் ஸ்ட்ரென்த். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெமினைனை விட மேஸ்குலைனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதா தான் வந்து சொல்லப்படுது ஆஸ் ஃப்ரம் த வேர்ட்ஸ் ஆஃப் மில்டன். அதை இந்த லைன்லேயுமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஈவை விட வந்து ஒரு விஸ்டமோ ஒரு வலிமையோ அதிகமாக இருக்கக்கூடிய கேரக்டராக வந்து ஆடமை நம்மளால் பார்க்க முடியும்.
அண்டு ஆடம் இஸ் க்ளோஸ் டு காட் தேன் ஈவ். ஈவை விட பார்த்திங்கன்னா ஒரு படி அதிகமாக கடவுள்கிட்ட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஈவ் இஸ் த ஃபஸ்ட்டு விமன். அவங்க தான் வந்து முதல் பெண் இல்லைங்களா. ஈவ் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ஆடம்ஸ் ரிப். அதாவது ஆடமோட இந்த விழாவிலிருந்து உருவாக்கப்பட்டவங்க தான் ஈவ் அப்படின்ற இன்ஃபோ பார்க்குறோம். அண்ட் ஈவ் இஸ் ஸ்லைட்லி இன்ஃபீரியர் டு ஆடம். ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்து அவங்களுக்கு இருக்குது ஆடமோட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து மெயின் கேரக்டர்ஸ் ஆடம் அண்ட் ஈவை பற்றி பார்த்தோம், அவங்களோட க்ரியேஷனை பற்றி பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பீல்சிபப். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலன் ஏஞ்சல், சாட்டன் கூட இருக்கிறவங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். One of the archangels in heaven is Raphael and one of the archangel in heaven is Gabriel. இவங்க ரெண்டு பேரோட பாட்டு வந்து பார்த்திங்கன்னா புக் 9ல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய வந்து இந்த மாதிரி ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க த்ரூ அவுட் த புக். அதாவது புக் 1லேருந்து புக் 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய நேம்ஸ் இருக்கும். ஆனால் புக் 9ல் பார்த்திங்கன்னா இவங்களோட பாட்டு தான் வந்து அதிகமாக இருக்கும். தென் அண்ட் தேர் அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். அண்டு கேப்ரியல் who acts as a god at the garden of Eden. அவங்க தான் வந்து ஒரு கார்டியன் மாதிரி இருப்பாங்க கேப்ரியல். அண்டு நெக்ஸ்ட் ஒன், டெவில்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பேண்டிமோனியம் எ மீட்டிங் பிளேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டிமோனியம் அப்படின்ற வேர்டு, ஐ மீன் கேபிட்டல் ஆஃப் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இது வந்து புக் 1ல் இருந்தே நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதாவது கடவுள் வந்து ஹெவனில் இருந்து துரத்தி விட்டுருவாங்க இல்லையா, அந்த ஹில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் நெருப்பு பிழம்புகளும் நெருப்பு ஆறுகளும் அந்த மாதிரி. மில்டனோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அந்த பேராகிராஃபை படிக்கும்போதே வந்து உடம்பே தகிக்கிற மாதிரியான வேர்டிங்ஸ் இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து மில்டனோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ டெவில்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பேண்டிமோனியம் எ மீட்டிங் பிளேஸ். பேண்டிமோனியம் அப்படின்ற ஒரு மீட்டிங் பிளேஸை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. பேண்டிமோனியம் அப்படின்னா த பிளேஸ் ஆஃப் ஆல் டெமான்ஸ், எல்லா வித டெமான்ஸும். அந்த டெமான்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம மித்தாலஜி படி பார்த்திங்கன்னா இந்த அரக்கர்கள் அசுரர்கள் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான எல்லா கிரியேச்சர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு இடமா பேண்டிமோனியம் பார்க்கப்படுது. அண்ட் அதோட டெஃபனிஷன் பார்க்கும்போது வைல்டு கன்ஃபியூஷன் அப்ரோர் அண்ட் சாவ்ஸ் அப்படின்னு அதை டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது கூச்சலும் குழப்பமும் ஒரு தெளிவில்லாத தன்மையும் எல்லாமே இருக்கிற மாதிரி பேண்டிமோனியமாக வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அண்டு மோரோவர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லிஸ் ஹெட்லைன்ஸ்லலாம் கூட நம்ம வந்து பார்ப்போம். பொதுவாக இந்த பார்லிமெண்ட்டில் வந்து அபெண்டன்ட் பார்லிமெண்ட்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் பேண்டிமோனியம் அப்படின்ற வேர்ட்ஸை வந்து எழுதுவாங்க. அதாவது கூச்சல் குழப்பம் அதிகமாக இருந்து தெளிவற்ற சூழ்நிலை காணப்படுற ஒரு இடம் தான் வந்து பேண்டிமோனியம் அப்படின்ற வேர்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அண்டு மல்சிபர் மெயின் ஆர்கிடெக்ட் ஆஃப் பேண்டிமோனியம். இவர் தான் வந்து பேண்டிமோனியம் க்ரியேட் பண்ணுறதுலையே ஒரு மெயினான ஒரு ஆர்கிடெக்டாக இருப்பார். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, சாட்டன்ஸ் சில்ட்ரன் டெத்து, சாட்டன்ஸ் சன் சின், சாட்டனோட டாட்டர். அண்டு சின் அண்ட் டெத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜை வந்து கட்டுவாங்க. எங்கன்னா ஹெல் டு ஏர்த்துக்கு வந்து கட்டுவாங்க. அதிலிருந்து தான் வந்து சாட்டன் வந்து ஹெல்லிருந்து ஏர்த்துக்கு வரத்துக்கான வழியை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. அண்டு சாட்டனோட தலையிலேருந்து க்ரியேட் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா சின், அதாவது சாட்டனோட டாட்டர் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், சாட்டன் என்டர்ஸ் பேரடைஸ். அதாவது ஏர்த்துக்கு வரும்போது அண்ட் இட்ஸ் பியூட்டி காசஸ் இம் பெயின்ஃபுல் என்வி. இந்த உலகத்தை பார்க்கும்போது, ஐ மீன் பூமியை பார்க்கும்போது, கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த பூமியை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. நம்மளால் இந்த இடத்துல இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஹெவனை விட வந்து பூமி வந்து அழகாக இருக்குது, அதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. நம்மளால் இங்கே இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஜெலஸும் வந்து சாட்டனுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, Saturn hiding on the dark side of Earth for 7 days after being caught and banished by Gabriel. ஃபஸ்ட்டு அந்த 7 days வந்து சுற்றிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியை சுற்றி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து கேப்ரியல், அவர் தான் காடாக இருக்கிறார், பாதுகாவலராக இருக்கிறார் இல்லையா கார்டன் ஆஃப் ஈடனுக்கு. அப்போ வந்து பேனிஷ் பண்ணி வார்ன் பண்ணி அனுப்பிடுவார். அண்ட் தென் ஆன் த 8th day Saturn returns through a river Tigris. இப்போ எப்படி வந்து வர்றது, இந்த மாதிரி கேப்ரியல் பார்த்து வந்து துரத்தி விடும்போது நம்மளால் எப்படி வந்து அகெயின் எப்படி வந்து எர்த்துக்கு ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த முக்கியமான இந்த ஒரு நதி
டைக்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதன் வழியாக தான் ஸ்டீல்த்லி வந்து பூமியை போயிட்டு சேட்டன் அடையும். அதாவது டைக்ரஸ் அண்டர் கிரவுண்ட் அண்ட் ரீமெர்ஜஸ் ஆஸ் எ ஃபவுண்டைன் இன் பேரடைஸ். அதாவது அந்த நதி மூலியமாக பேரடைஸில் இருக்கக்கூடிய ஏர்த்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டைனில் அந்த ரிவர் வந்து கலக்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதன் வழியாக தான் பேரடைஸ்க்குள்ளே வந்து சேரும் Saturn. And Saturn uses this river to get back into the garden, and Saturn considers the disguise to become a snake. ஸோ ஸ்னேக் அந்த சர்பெண்ட் அப்படின்ற ஒரு டிஸ்கைஸில் ஒரு மாறு வேடத்தில் மாறுறது வந்து இந்த இடத்துல தான். அண்ட் ஈவ் ஹாஸ் சஜஸ்டட் தட் தே ஒர்க் செப்பரேட்லி ஸோ தே கேன் ஒர்க் மோர். அதாவது அந்த ஃபைன் டே அவங்க பிளான் பண்ணுவாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்றா வேலை செய்கிறத விட தனித்தனியாக நம்ம போய் வேலை செய்யும்போது நம்மளோட ஒர்க்லாம் வந்து ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து ஆடம் தனியாகவும் ஈவ் வந்து தனியாகவும் போய் அவங்களோட ஒர்க்கை பார்க்கும்போது இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டு Saturn போயிட்டு ஈவ் கிட்ட பேசுகிற நிகழ்வு ஏற்படும். அதாவது Saturn finds Eve alone and speaks to her in the form of a serpent. ஸோ இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஈவ் கிட்ட போயிட்டு Saturn பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போது ஈவ் astonished and asked him how he, அதாவது serpent learn to speak, எப்படி வந்து ஒரு பாம்பால் வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஈவ் வந்து தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது Saturn வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பழத்தை சாப்பிடும்போது எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சது, நான் பேசுகிறதுக்கான அருள் வந்து கிடைச்சிது எனக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கன்னிங்லி வந்து அவங்க மைண்டை வந்து பாய்சனேட் பண்ண ஒரு விஷயம் நடக்கும். அதாவது Saturn says her about eating the fruit gave him the power to speak and understand everything. அந்த ஃபர்பிடன் ட்ரீயில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை வந்து நான் சாப்பிடும்போது தான் எனக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி ஈவோட மைண்டை வந்து பாய்சன் பண்ணுவாங்க. Saturn offers her to show her where to find the fruit and lead her to the tree of knowledge. அதாவது கடவுள் வந்து எந்த இடத்துக்கு வந்து இவங்களை போகக்கூடாது, எந்த மரத்துக்கு கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் கிட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய சாப்பிட சொல்லி Saturn வந்து ஈவை வந்து வற்புறுத்தும். அப்போது ஈவ் ரெகக்னைஸ் இட் ஆஸ் த ட்ரீ ஃப்ரம் விச் காட் ஹாஸ் ஃபர்பிடன் ஹர். அதாவது ஈவ் அண்ட் ஆடம் டு ஈட். அதுதான் இவங்க ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கிட்டே போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல தான் வந்து அந்த ட்ரீயை வந்து சுட்டி காட்டுவாங்க. அண்ட் ஈவ் கன்சிடர்ஸ் Saturn's ஆர்குமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன் டு கிராண்டட் தட் த ஸ்னேக் இட் டிட் நாட் டெட். அப்போது ஈவ் வந்து நினைப்பாங்க, அப்போது இந்த பழத்தை வந்து இந்த பாம்பு சாப்பிட்ருக்குது, பாம்பு ஒன்றும் இறந்து போகலையே, அதுக்கு மாறாக அதுக்கு வந்து நல்லா பேசுது, இவ்வளோ அறிவோடு இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவ் வந்து இவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரியும் ஈவை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா, நீ இவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்ற மாதிரி நிறைய கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்கும் போகும். அண்ட் தென் அட் லாஸ்ட் வந்து ஈவ் வந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஈவ் ஃபைனலி டேக்ஸ் எ பைட் ஆஃப் த ஃப்ரூட் அண்ட் தென் Saturn slithers away into the forest. இந்த விஷயம் நடந்த உடனே Saturn வந்து அந்த காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடும். Now what happens is Adam eats the fruit and they consummate their new found knowledge. ஈவ் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா she comes to know the new knowledge வரும். அதுக்கப்புறம் ஆடமையும் வந்து சாப்பிட சொல்லுவாங்க, ஆடமும் வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ், தே டோட்டலி ஃபவுட் த நாலேஜ் அண்ட் தே ஹேவ் த இன்டர்கோர்ஸ் அண்ட் ஆல் தட். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடம் அண்ட் ஈவ் பிகின் குவாரலிங் அண்ட் பிளேமிங் ஈச் அதர் ஃபார் தேர் லாஸ்ட் ஸ்டேட். என்ன நடந்ததோ, நம்மளோட தவறு என்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ அந்த தவறுக்காக ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புக் 9 வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ தட் ஆடம் அண்ட் ஈவோட ஸ்டோரியும் அண்ட் அவங்களோட டிசோபீடியன்ஸும் அண்ட் ஃபால் ஆஃப் மேன் அப்படின்ற தீமை வந்து புக் 9 வந்து இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் பார்த்து த்ரூ பை த ஒன் லைனர் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் இந்த டாபிக் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் தென் அண்ட் தேர் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்குமே இது ஒரு நல்ல சான்ஸாக இருந்திருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.